வணக்கம். வணக்கம். என்ன பிராது கொண்டு வந்தீங்க இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து 5-6 மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் அது முடிஞ்சு போச்சாங்க. முடிஞ்சு போய் அது பிரச்சனையெல்லாம் போராட்டம் முடிஞ்சு அதை மண்டபத்தில் வச்சு எல்லாம் போயிட்டு வாங்க முடிஞ்சிருச்சு நன்றி வணக்கம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அது கலைப்புல நடந்து முடிஞ்சிருக்கு. திரும்ப தெளிவு விட்டு ஏங்க அது மாதிரி பண்றீங்க? நான் முடிஞ்சு பிரச்சனையை முடிச்சு விடுங்க. நான் எதுவும் பண்ணல. என் கையில் என்ன இருக்கு நான் முடிச்சு விடுறதுக்கு. நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுத்துருந்தாங்க இல்லையா? ஆமா. இந்த மாதிரி இந்த 5-6 மண்டலங்கள் வந்து தனியாருக்கு விடுறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள் சார்பாக ஒரு வழக்கு தொடுத்துருந்தாங்க. அந்த வழக்கு வந்து இன்னைக்கு நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. ஆமா. என்னது இது வந்து அரசு முடிவுல தலையிட முடியாது, அவன் செய்யறது சரிதான், அதை வந்து நாங்க தடுக்க முடியாது அப்படின்னு வழக்கை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. அப்படிங்களா? ஆமா. போராட்டத்தோட விளைவு போராட்டத்துக்கான அந்த இதெல்லாம் என்னாச்சு? அது வந்து இருந்த இடத்துல இருந்து இன்னும் பின்னாடி போயிருக்கு இப்போ அந்த எப்படியா? ஆமா, ஆல்ரெடி அவங்க வந்து போராட்டத்துக்கு வந்த போது ஒரு ஸ்டெப்பு இருந்தாங்க இல்லையா, ஒரு நம்பிக்கை இருந்தது நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கலாம், நீதிமன்றத்தின் மூலமாக நம்ம உரிமை பெறலான்ட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ நீதிமன்றமும் வந்து இது தலையிட முடியாது அரசு முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ அவங்களுக்கு மேலும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிருக்குது அவங்களுடைய பிரச்சனை. இது மட்டும் இல்லாமல் அண்ணன் திருமா வந்து என்ன சொன்னாரு? அண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 80 வருஷம் ஆச்சு நம்ம சுதந்திரம் வந்து, இத்தனை ஆண்டு காலம் வந்து தொடர்ந்து அந்த குப்பை அள்ளுற அந்த பணியை செய்துட்டு இருக்கிற அந்த மக்கள் மீண்டும் மீண்டும் அவங்கள வந்து அரசு பணி ஆக்கியோ நிரந்தரமாக்கியோ விடும்போது அவங்க அதே பணியை வந்து தொடர்ந்து அவங்க தலைமுறையாக செய்கிற ஒரு அவலம் வந்து ஏற்படும். அவங்க அதிலிருந்து அவங்கள மீட்பது தான் சரியான சமூக நீதியாக இருக்குமே ஒழிய அவங்கள அதிலே நிரந்தரப்படுத்துவது எப்படி சமூக நீதி ஆகும் அப்படின்னு அண்ணன் வந்து கேட்டிருக்காரு. அதனால இதை நிரந்தரப்படுத்தவும் கூடாது, அரசு பணியாக இன்னொன்று இருக்குல்ல, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, நீங்க வந்து அரசை அந்த வேலையை நிரந்தரப்படுத்தினீங்கன்னா மற்ற ஜாதி கலங்க உள்ள வருவாங்கல்ல, ஒரு அரசு வேலை கிடைக்குது, ஒரு அரசு நிரந்தர வேலை கிடைக்குது அப்படிங்கும் போது மற்ற ஜாதிக்காரர்களும் உள்ள வருவாங்க தானே? நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. இப்ப ஆல்ரெடி கூட அங்க சில ஜாதி இன்னொரு வேற மற்ற ஜாதியிலேருந்தும் சில பேர் வேலை செய்யறாங்க துப்புரவு பணியில அப்படின்னு தகவலும் கொடுக்குறாங்கல்ல. அப்ப வந்து நீங்க நிரந்தரமாக்குனீங்கன்னா மற்ற சாதியிலேருந்து வர்றவங்க இன்னும் அதிகமாகும்ல. அப்ப எல்லாரும் இதை கலக்கும் போது ஒரு இயல்பான ஒரு தொழிலா அது மாறும்ல. நல்லதுதான், நல்ல விஷயம் சொன்னீங்க. கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் மாற்றப்படாத 2 பணிகள் வந்து இருந்துட்டு இருக்கு. என்னது? ஒன்று கோயிலில் வந்து மணியாற்ற வேலை, அது வந்து எங்க பிறப்புரிமை, அதை நாங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்ன, அதுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மதிப்பு, மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து வந்து அந்த தொழில் செய்வதனால இருக்கு. யாருக்கு? அவளுக்கு இருக்கு. அதனால சாமின்னு கூப்பிடுறாங்க. சாமியை கூட சாமின்னு சொல்றாங்களே, போய் சாமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பண்றாங்க. அவங்களுக்கு அதை வைத்து வந்து மிகப்பெரிய ஒரு ஆதாயமும் பல்வேறு பல ஊர்ல ஐயர்னு சொல்றாங்க. சமூக ஆமா, ஐயோ ஐயர் அப்படின்னு ஜெயிலுக்குள்ளே கூப்பிட்டுருக்காரு. அதெல்லாம் நம்ம அப்படின்னு ஜெயிலுக்குள்ளே கூப்பிட்டுருக்காரு. அதெல்லாம் நம்ம ஆளுக்கு பழக்கி விட்டது. அது வரைக்கும் பழக்கி விட்டது இல்ல, யதார்த்தம் தானே. இல்ல யதார்த்தம் தான். வாங்க செட்டியாரு, வாங்க நாடாரு, அந்த வாங்க முதலியாரு கூப்பிடும் போது வாங்க ஐயரேன்னு கூப்பிடுறது இல்லை தப்பு கிடையாது. அதான் சரி, அது வாங்கறதுலாம் சொல்லல. யோ செட்டியாரு, டே அமாவாசை, டே வந்து கந்தசாமி, கந்தசாமி கூட கந்தா, டே முனுசாமின்னு சொல்ல மாட்டான், சாமி வராது, டே முனியா, டே கந்தா, டே முருகா அப்படி கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா நம்மளால வந்து சாமி சாமி அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. நம்ம திராவிட இயக்கம் வந்துதான் யோ ஐரே அப்படின்னு கூப்பிட வச்சது நம்ம திராவிட இயக்கம் தான். அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மாதிரி வந்து தனக்கான எல்லா விதமான மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய அந்த தொழிலை வந்து நாங்கள் விட்டுத்தர மாட்டோம், இது எங்களுக்கான பிறப்புரிமை, அந்த தகுதி எங்களுக்கு தான் இருக்குது, நீ வாழ மற்றவாழலாம் வந்தால் தீட்டாயிரும் இப்படின்னு பல்வேறு காரணங்களை சொல்லி நீண்ட காலமாக அதை வந்து தக்க வச்சுருந்தாங்க. அது 1970 காலகட்டத்திலிருந்து ஐயா வந்து உயிரோடு இருக்கும்போதே அனைத்து ஜாதியின அர்ச்சகரான ஒரு போராட்டத்தை பெரியார் அறிவித்தார். அதை தொடர்ந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் வந்து நீங்கள் ஏன் போராடுறீங்க, உங்கள் ஆட்சி தான் இங்கே நடக்குது, நானே சட்டம் கொண்டு வரேன், சட்ட ரீதியாகவே அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை அவர் வந்து அப்போதைக்கு தற்காலிகமாக ஒத்தி வச்சார் பெரியார். அதுக்கப்புறம் கலைஞர் சட்டம் கொண்டு வந்தார். அதை போய் மேலே போய் சட்டத்தை வந்து தடை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து திருச்சி கம்பரசம்பேட்டையில் ஒரு வேதாகம கல்லூரின்னு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க, அதுக்கும் போய் தடை வாங்கினாங்க. அப்படியே தொடர்ந்து கலைஞர் வந்தார், மறுபடியும் அதை முயற்சி செஞ்சாங்க. எடப்பாடி ஆட்சியில் கடைசியா கோர்ட்ல கேஸ் போட்டு அதை வந்து அர்ச்சகர் ஆகலாம்னு முடிவு போட்டதை முடிவு திருப்பி கொடுத்ததுக்கு வாதாடுறதுக்கு வக்கீல் அனுப்பல அந்த மாதிரி ஒரு
அவருக்கு என்னன்னா, அதாவது இந்த நாங்கள் வந்துங்க, நான் வந்து அப்பயே நான் இருக்கும்போது இந்த கோயில் அறநிலையத்தில் உள்ள கோயில் நிலத்துல வந்துங்க நான் வந்து வீடு கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சேங்க. ஆனால் சில பேரை தடுத்து விட்டார்கள். சூழ்ச்சி செய்து யார் இருந்தது? சூழ்ச்சி செய்து தடுத்தார்கள் சொல்லியா? நீ எப்படி வந்து அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகலாம்னு சொல்லும் போது யார் வந்து தடுத்தார்களோ அந்த சில சூழ்ச்சிக்காரர்கள் தான் இதுக்கும் தடுத்தார்கள் தெளிவா சொல்லு. அவள் தான் தடுத்தார் போது அப்ப இவரு வந்து அதை கைவிட்டாரு. அடுத்து முதலமைச்சரா வந்த நம்ம ஸ்டாலின் தான் அதை நிறைவேற்றினார். அதாவது நீங்க சிக்கல்ல போயிட்டு இருக்குது. ஆமா, அது மறுபடியும் வழக்கு தொடுத்து பல்வேறு இருக்கு. ஆனா நியமிச்சது தான் பெண் ஓதுவாரை கூட வந்து அதில் நியமிச்சிருக்காரு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரி பெண் ஓதுவாரையும் சேர்த்து நியமிச்சிருக்காரு. அது வந்து எப்படி வந்து எங்களுக்கானது அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோ, அர்ச்சகர் தொழில் எங்களுக்கானது, கோயில் எங்களுக்கானது அப்படிங்கிறது போயிட்டு இருக்கோ, அதே போல மாற்ற முடியாத ஒன்று, அதாவது எங்களுக்கானதுன்னு போராடிட்டு இருக்காங்க. இங்க வந்து இந்த தூய்மை பணி செய்யக்கூடிய, சாக்கடை அள்ளக்கூடிய, மலத்து குழிக்குள்ள இறங்கக்கூடிய இந்த கொடுமை இருக்குல்ல, அது வந்து அந்தஸ்து, இது வந்து கொடுமை, அது வந்து மதிப்பு, இது வந்து இழிவு. அப்போ இந்த ரெண்டு இருக்குல்ல, இந்த அதையும் நீங்க எப்படி ஒப்பிட முடியும்? இல்ல எப்படின்னு கேளு. அதையும் ஒப்பிடுறத முதல்ல அபத்தமான விஷயம். எப்படின்னு கேளுங்க. இந்த ரெண்டு துறை இருக்குல்ல, இந்த ரெண்டு துறையிலும் இடஒதுக்கீடு இல்ல. நான் ஏன் ஒப்பிடுறேன்னு புரியுதா உங்களுக்கு? நீங்க முன்ன சொன்னீங்கல்ல, இதை வந்து அரசு துறையாக்கணும், நிரந்தரமாக்கணும், எல்லா ஜாதியிலும் வருவாங்க அப்படின்னு. இல்ல, ஏன்னா தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு வந்து அமுல்ல இருக்கு. நாம இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசு துறையிலையும் வந்து அந்த 69% இடஒதுக்கீடு அமுல்படுத்துறதுக்கு என்ன வழி அதை தானே பார்க்கணும். அதை தான் சொல்றேன் கேளுங்க. அந்த இடஒதுக்கீட்டை எல்லா துறையிலும் அமுல்படுத்திட்டு இருக்கிறோம். ரெண்டு துறையில அமுல்படுத்த வாய்ப்பு இல்லாம இருக்கு. ஒண்ணு வந்து அர்ச்சகர் பண்ற தொழில இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த முடியல. இன்னொன்னு இந்த தூய்மை பணி செய்யக்கூடிய, சாக்கடை அள்ளக்கூடிய, மலை குழியில இறங்கக்கூடிய இந்த பணிக்கு அர்ச்சகர் இந்த இடஒதுக்கீட்டை யாராவது பண்ணணும்னு சொன்னாங்களா? இடஒதுக்கீடு யாரும் பண்ணணும்? அதுதான் இப்ப கேள்வியே. இப்ப நாம கேட்கிற கேள்வி, கழகக்காரன் சார்பாக நாம கேட்கிற கேள்வி என்னன்னா, இவ்வளவு போராடக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுக்காக இவ்வளவு பேசக்கூடிய இந்த சங்கங்களாகட்டும் அல்லது மற்றவர்களாகட்டும், எங்கேயாச்சும் எப்பயாச்சும் இந்த 80 ஆண்டு காலத்துல, சுதந்திரம் வந்ததுலேருந்து 79-80 ஆண்டு காலத்துல எப்பயாச்சும் இந்த பணியில இடஒதுக்கீடை முழுமையாக அமுல்படுத்துங்க, 69% இடஒதுக்கீட்டின்படி நிரப்புங்க அப்படின்னு எங்கேயாச்சும் எப்பயாச்சும் யாராச்சும் எங்கேயாவது பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, தேடி பார்த்தா இல்லை. இல்லைங்க, ஏன் இடஒதுக்கீடு ஏங்க அமல்படுத்த சொல்லணும்? அது அரசோட வேலை தானே, அது அரசு ஆட்டோமேட்டிக்கா செய்ய போகுது தானே. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அரசோட வேலை தானே. இல்ல, இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இந்த தூய்மை பணி செய்யக்கூடிய இந்த பணி வந்து 2013 ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது தான் தனியாருக்கு விடப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அப்பவே விட்டாச்சு. ஆமா, 2013 10-11 மண்டலங்கள் வந்து 10 போறாங்களா அதுதான் தெரியல. ஆனா யாரோ சிலர் போராடி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு பெரிய போராட்டமா இல்ல. ஏன்னா அன்னைக்கு திமுக இல்ல, அதனால திமுக வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுருப்பாங்க. திமுக அன்னைக்கு பார்த்து கரெக்டா திமுக வரட்டும் அப்ப தெரியும் உங்களுக்கு அப்படின்னு வந்து நினைச்சிருப்பாங்க. இல்லைன்னா உரிமையா கூட கேட்கலாம்னு நினைச்சிருக்கலாம். சரி, திமுக வந்து அதிமுக வந்து செய்யாது மேல பாயும். அப்படின்னு சொல்லல, உன் மேல டெஸ்மா பாயிண்டா அப்படிங்கிற திமுக வந்து சொல்றத வெயிட் பண்ணுவோம், எப்படி நம்ம ஆளுங்க வருவாங்க அவங்க அப்படின்னு கூட நினைச்சு வெயிட் பண்ணிருக்கலாம். தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே திமுக தான் செய்யும் எப்பயுமே. ஆனா இந்த மாதிரி வந்து தனியார் ஒப்படைக்காததுக்கு முன்பு, அந்த 13க்கு முன்பு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாநகராட்சிகளையும் நகராட்சிகளையும் இருந்த தூய்மை பணியாளர்கள் என்பவர்கள் அரசு ஊழியர்கள் தான். அப்படி அரசு ஊழியர்களாக இருக்கும்போது இது 69% இடஒதுக்கீட்டை இதில் அமுல்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன் அமுல்படுத்தலை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச 2 காரணம் இருக்கு. ஒரு காரணம், இதில் இடஒதுக்கீட்டை அறிவிச்சோம்னா இப்போ வெறும் 18 விழுக்காடு வந்து பட்டியலின மக்களும் 1 விழுக்காடு பழங்குடியினரும் சேர்ந்து 19 விழுக்காடு அப்படின்னா 19 விழுக்காடு இடம் தான் நிரப்பப்படும். இடஒதுக்கீட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நீங்க அதுக்கு போதிய ஆட்கள் வந்து வரவில்லை என்றால், சரி யார் அதிகமா எந்த இதுல வந்திருக்காங்களோ அதை தூக்கி இதுல போடலாம் அப்படின்னு போட முடியாது. அப்படிங்களா? ஆமா, இப்போ 18 விழுக்காடு உள்ள இடத்துக்கு வந்து 180 பேர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 180 பேரை விட அவன் 1000 பேர் வந்திருக்கான், எனக்கு வேலை கொடுன்னு வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. பிசி எம்பிசியில் 50 விழுக்காடு நிரப்புறதுக்கு போதிய ஆட்கள் வரவில்லை அப்படின்னா அந்த இடம் காலியாக இருக்குல்ல.
அந்த இடத்துல சரி இவங்க தான் அதிகமாக வந்திருக்காங்களே, இவங்களை தூக்கி அங்கே வந்து போடுவோம் அப்படின்னு போட முடியாது இடஒதுக்கீட்டில். அப்புறம் எவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி பண்றாங்க? அதை தான் சொல்றேன். இப்போ அந்த இதுல வந்து இடஒதுக்கீடு அமல்படுத்தல. எதுல இந்த தூய்மை பணி துப்புரவு. அப்ப அந்த வேகன்சில என்ன இருக்குது? அமுல்படுத்தல. முழுக்க எல்லாமே வந்து பட்டியலின மக்கள் தான் அந்த பணியை செஞ்சு. அப்ப அந்த ஒரு 18-19 1% தான் செஞ்சுட்டு இருக்காங்களா? 69% இல்ல 100% அந்த பணியை அந்த மக்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி இடஒதுக்கீடு அதுல இல்ல. அதான் சொல்லிட்டு இருக்க, இடஒதுக்கீடு இல்ல. சரி, அததான் சொன்னேன். அர்ச்சகர் தொழிலையும் இடஒதுக்கீடு இல்ல, இந்த தூய்மை பணியிலையும் இடஒதுக்கீடு வரலங்கிறதா எங்க சிக்கல். இப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த மக்கள் யாராச்சும் அல்லது அந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராச்சும் இந்த பணிகளுக்கு இடஒதுக்கீடு அமல்படுத்துங்கிற என்னைக்காவது ஏதாவது கோரிக்கை வச்சிருக்காங்களா, ஏதாவது பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல. நான் தேடி பார்த்தேன், இல்ல. அவங்க எதுக்கு? அவங்க தான் அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. ஐ மீன் இடஒதுக்கீட்டில் இருக்கிற வேலையை அவங்க பாக்குறாங்க. ஏன் உங்களை மற்ற இடஒதுக்கீட்டு பகுதிகளில் உங்களை போய் நீங்க வந்து பணிக்கு போகும்போதோ, படிக்க போகும்போதோ, வேலைக்கு அரசு வேலைக்கு போகும்போதோ நீ வந்து அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? அந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டு அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? தெரிஞ்சுக்கணுங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தெரியும் கேட்டுட்டு இருக்கீங்க. தெரியலங்க, தெரியாம தான் அந்த மக்களை விடுங்க. அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்காங்கல்ல, நான் அந்த தலைவர்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நீங்க வந்து அந்த மக்களுக்கு தெரியாம இருக்கலாம், நியாயம் இருக்கு. ஆனா அந்த தலைவர்கள் வந்து இருக்காங்கல்ல, ஒவ்வொரு தலைவருமே கம்மி தானங்க இருக்கட்டுங்க. ஏங்க எப்படிங்க கம்மிங்கிறீங்க? எஸ்சி எஸ்டி மக்களுக்கான தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? எங்க ரொம்ப அதிகம் கம்மி. நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? ஆம்ஸ்ட்ராங் மட்டும் இருந்திருந்தால் இல்லங்க, ஆம்ஸ்ட்ராங் மட்டும் இருந்திருந்தால் ஒரு இந்த பட்டியலின மக்களுக்கு ஒரு நல்ல தலைவர் இல்லையே அப்படின்னு நீங்க சமூக வலைதளங்கள் எழுதிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க, யாரையும் வந்து இப்போ அப்ப நீங்க வந்து அப்படி பிரிக்க முடியாது. யாரையும் பட்டியலினத்துக்குன்னு ஒரு தலைவர் நம்ம எப்படி பிரிக்க இருங்க. அப்ப நீங்க வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து பட்டியலின தலைவரா பார்க்கல. அவரு சொல்றாரு, அவர் ஜான் பாண்டியன் வந்து நீங்க பட்டியலின தலைவரா பார்க்கல. சரி, இது இவங்களெல்லாம் விடுங்க. இவங்கெல்லாம் கூட வந்து இதா இருக்காங்க. அவங்க சொல்லிக்கிறதா நான் யாருன்னு அவங்களே அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, நான் தேவேந்திர குல வேளாண் மக்களுக்காக நான் போராடுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இவரும் அதே தான் சொல்லியிருக்காரு. ஜான் பாண்டியன் அதை சொல்றாரு. இப்ப பூவா ஜெயன்முக்தியார் இருக்கிறாரு, அவர் புரட்சி பாரதம், நம்ம வந்து சென்னையில வாழ்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க வந்து கட்சி ஆரம்பிச்சுக்கிறோம் அப்படின்னு இப்ப இவரு ஆம்ஸ்ட்ராங் இருந்தாரு, அவரும் அப்படியே சொல்றாரு. பகுஜன் சொல்லி தான் அவர் போராடுறாரு. சரி, இவ்வளவு பேரை சொன்னீங்கல்ல, இது எல்லாத்துக்கும் உச்சபட்சமா இருக்கிற அண்ணன் திரும்ப இருக்காருல்ல. ஆமா, அவரு தான் பொது தலைவர்னு, நான் எல்லா மக்களுக்குமான தலைவர்னு சொல்றாரு. எல்லா மக்களுக்குமான ஒரு பிரதிநிதியாக தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. எல்லா மக்களுக்குமான தலைவர்ல அந்த எல்லா மக்கள்ல அந்த பட்டியல் மக்களும் இருக்காங்களா இல்லையா? ஆமா, நிச்சயமா. அப்புறம் நிச்சயமா இருக்கு. அவர் எல்லா மக்களுக்கான தலைவர் தான், அதை தான் நம்ம விரும்புறோம், அப்படிதான் அவர் வரணும்னு நினைக்கிறோம். அப்ப பட்டியலின மக்களை ஒதுக்கி விட்டுட்டு அவர் தலைவர் ஆகலையே. இல்லம்மா, எல்லா மக்களும் எல்லாரும் சேர்ந்தது. அதுல தான் அவங்களும் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கான குரலையும் அவருக்கு பேசிட்டு தானே இருக்காரு. அவர் பிசி மக்களுக்கு பேசினவர் எப்படிங்க வந்து மக்களுக்கு பேசாம இருப்பாரு? அதாங்க கேக்குறேன். என்ன கேக்குறேன்னா, இவர்கள் யாராச்சும் எப்பயாச்சும் இந்த தூய்மை பணி துப்புரவு பணியில ஏன் இடஒதுக்கீட்டு அமுல்படுத்தலன்னு எங்கேயாவது கேள்வி வச்சிருக்காங்களாங்கிறது என்னோட கேள்வி. தெரியல. கழகக்காரன் சார்பா நம்ம கேட்கிற கேள்வி வந்து என்னன்னா, ஏன் வந்து இந்த அர்ச்சகர் தொழில அது அரசு முயற்சி பண்ணுது, அதை எல்லா ஜாதி மக்களும் அங்க கொண்டு போகணும்னு அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்குது. ஆனால் அந்த அரசு முயற்சிக்கு வந்து என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது மாதிரி கேட்கலாம் நினைக்கிறீங்க? அதான் இடஒதுக்கீடு வந்து உள்ள கொண்டு வரணும். ரெண்டு காரணங்கள் நான் நினைக்கிறேன். ஒண்ணு, அப்படி ஒரு இடஒதுக்கீடு அதுல அமுல்படுத்தினா வெறும் 18% ஆட்கள் தான், 19% ஆட்கள் தான் கிடைப்பாங்க. மீதி இருக்கிற 50% வந்து வேகன்சி கம்மியாக தான் கிடைக்கும், வருவாங்க. ஆனால் அந்த 50% முழுமையாக ஃபுல்ஃபில் ஆகாது. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அந்த பட்டியலின மக்கள் அந்த தூய்மை பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு வரும். என்ன காலகாலமாக இதை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம், நீங்கள் அந்த இடத்துல கொண்டு வந்து இப்போ நீங்கள் புதுசாக வந்து இது வந்து இப்படிலாம் பேச முடியாது. அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி நான் விவாதிச்சிருக்கேன், சில பேர்கிட்ட விவாதிச்சிருக்கேன். இது எங்களுக்கான உரிமை, இது எங்களுடைய இது. இங்க இருந்து நீங்க எங்களை வந்து துரத்தி விடுவீங்களா அப்படின்லாம் வந்து இது பண்ணி. அது மட்டும் இல்ல, யாராவது சில பேர் புரியாம பேசியிருக்கலாம். அது ஒட்டுமொத்த கருத்தை இல்ல, நான் ஒட்டுமொத்த கருத்தா சொல்லல, ஒரு சிலர் பேசியிருக்காங்கன்னு தான் சொல்றேன். நானே விவாதிச்சிருக்கேன். இன்னொன்னு, நான் ஏன் இதை விவாதிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதுன்னா, நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, நீங்க ஏன் இந்த வழி வேலையை செய்யறீங்க, நீங்க இதை விட்டுட்டு எத்தனையோ வேலை இருக்குல்ல, இது கொடுக்கக்கூடிய ஒரு 5,000 20,000 30,000 ஆனா 50,000 கூட இருக்கட்டும்பா, இந்த வேலையை விட இன்னும் குறைவான சம்பளம் வந்தா கூட நீ வேற வேலையை செய்யலாம்ல, நீங்க இந்த வேலையை செய்யறீங்க. அவன் மலத்தை அவன் குப்பையை அவன் அள்ளிட்டோம்,
அப்படின்னு நான் வந்து இது ஒரு வேலை தானேங்க. இன்னொரு ஜாதியிலேருந்து வந்து செஞ்சா கூட இது வேலை தானே. உலகம் முழுவதும் துப்புரவு பணி என்பது ஒரு வேலை. அவ்வளவுதானே. இங்க இவங்க பண்ணும்போது விட்டு இதை விட்டு வெளில இல்ல, உலகம் முழுவதும் துப்புரவு பணி மட்டும் இல்ல, எல்லா பணியும் ஒரு வேலை தான். ஆனா இந்தியாவில் மட்டும் வேலை என்பது வேலை அல்ல, அது ஒரு குலத்தொழில், அது ஒரு ஜாதி தொழில். அதனால நீங்க மற்ற நாடுகள்ல பேசுறத மாதிரி இது ஒரு வேலை தானே, இதுவும் ஒரு இதுதானே அப்படின்னு இந்தியாவில் பேச முடியாது. நீ செய்யற வேலையை வைத்து உனக்கு இங்க மதிப்பு வந்து சமூகத்துல வழங்கப்படுகிறது. இல்ல, அவங்களுக்கு இருக்கிற உரிமையை விட்டுட்டு அவங்களுக்கு அரசு பணி கிடைக்குது, அவங்களுக்கு வேலை கிடைக்குது, அதை விட்டுட்டு எப்படியா அவங்க ஏன் வெளில போகணும்னு இருக்குல்ல. அதுதான் இதுதான் சிக்கல். இதுதான் அண்ணன் திரும்ப சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, காலாகாலத்துக்கு அவங்களே குப்பை அள்ளணுமா, தலைமுறை தலைமுறைக்கு அவங்களே அள்ளணுமா? அவங்க வேலையை புரியுது, அவங்க வேலை பார்க்குறாங்க. அதாவது மற்ற சாதிகளை நீங்கள் வந்து வந்து ஒரு புரிதல் ஏற்படுத்தி இந்த 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 இதுவும் ஒரு வேலை தான் சொல்லி கொண்டு வர்றது ஒரு 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 வேலை. இங்கே இருக்கிற மக்களை வந்து வெளில போகணும்னு சொல்கிறதுக்கு அவங்க எப்படி அந்த பணியை பாதுகாப்பு விட்டு எப்படி வெளில போவாங்க? இதுதான் நானும் கேட்குறேன். இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் போகணும் முதல்ல, அதுதான் நான் ஏன் போகணும்னு சொல்கிறேன். கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி வந்து ரொம்ப கெட்டி தட்டி போய் அது ஒரு இறுக்கமான ஒரு தன்மையோடு இருந்தது காலத்தில். பெரியாரும் அம்பேத்கரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கிராமங்களை விட்டு ஒழிங்க ஃபஸ்ட்டு. கிராமத்தில் நீ இருக்கிற வரைக்கும் உன்னை வந்து அவன் ஜாதி இழிவை வந்து சொல்லுவான், ஜாதி பேரை சொல்லுவான், நீ அவனை சார்ந்து வாழ வேண்டி இருக்கும். அதனால் நீ இந்த இடத்த விட்டுட்டு கிளம்பி நீ நகரங்களில் போய் கூலி வேலையாவது கஷ்டப்படுற வேலையாவது எதையாவது ஒன்று செஞ்சு நீ ஒரு தலைமுறை கஷ்டப்பட்டீங்கன்னா அடுத்த தலைமுறையில் உன் சந்ததி வந்து இந்த இழிவுலேருந்து வெளியே வந்துடும். அதனால இந்த கிராமங்களை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு பெரியார் கிராமங்களை விட்டு வெளியேறுங்க, வெளியேறி எங்க போகணும், நகரங்களுக்கு போங்கன்னு சொன்னார். சரி அப்படின்னு சொன்னாரா? இப்போ இந்த நகரத்துல, சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கிற மக்கள் எங்க போவாங்க? அதை தான் சொல்றேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அப்படி பல பேர் வந்து அங்கிருந்து கிளம்பி வந்து நீங்கள் இன்றைக்கி சரவணா ஸ்டோரில் இருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பெரிய பெரிய நிறுவனங்கள், சென்னையில் இருக்கிற நிறுவனங்கள்லாம் வந்து அன்றைய காலகட்டத்தில் அவங்கெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். இன்னைக்கு நாடார்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து ஒரு காலத்தில் பட்டியல் சமூகத்தில் இருந்த மக்கள் தான். இன்னைக்கு அவங்க ஆமா நாடார் பட்டியல் சமூகத்தில் இருந்த மக்கள் தான். ஆமா. அப்போ இந்த மாதிரி வந்து அவங்க ஏன்னா மற்றவர்களை வந்து தொட்டாதான் தீட்டு, சாணான பார்த்தாலே தீட்டு அப்படின்னு ஒரு அன்டச்சபிள் வேற, அன்சீயபிள் வேற, பார்க்கவே கூடாது, பார்த்தாவே தீட்டு அப்படின்னு இருந்த ஒரு கொடூரமான ஒரு நிலையில இருந்த அந்த மக்கள் தான் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய தொழிலாளர்கள். முதல்ல அவங்களுடைய வளர்ச்சி என்பது ஊரை விட்டு வெளியே வந்தது. அவங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இப்போ சரி ரைட் புரியுது எனக்கு. இங்க உள்ள மக்கள் எங்க போகணுங்கிறீங்க? சென்னையில உள்ளவங்க மும்பை போகணுங்கிறீங்களா, அமெரிக்கா போகணுங்கிறீங்களா? எங்கேயும் போக சொல்லல, அமெரிக்கா போகணும் இல்ல, எங்க போகணும் தப்பு. கண்டிப்பா வந்து இந்தியாவில இருந்து அமெரிக்காவில இருந்து எந்த நாடு இருக்கோ எல்லா நாட்டுக்கும் போகணும். அதை வந்து நம்ம வந்து அவால் பண்ற இதே வேலையை நம்ம வந்து பண்ணணும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. நீ முதல்ல இந்த வேலையை ஏன் செய்யணும்னு கேள்வி நான் கேட்கிறேன். இந்த குப்பை அள்ளுற வேலையை என் உரிமைங்கிற அளவுக்கு நீங்க ஏன் இந்த போராட்டமே எனக்கு வந்து அர்த்தமற்றதாக தெரியுது எனக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ ஒரு மலை கிராமத்துல ஏதோ ஒரு இருந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம அந்த வாய்ப்பை தேடி வசதியை தேடி சென்னைக்கு வந்து ரூம் எடுத்து இங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு படிச்சு முன்னேற எத்தனையோ பேர் இருக்கான். ஆனா எல்லா வாய்ப்புகளும் கை கட்டுற தூரத்துல சென்னையில் இருக்கு. சென்னை எல்லா வாய்ப்பும் இங்க இருக்குல்ல, அவங்க வேற வேலைக்கு போகணும். அதுதான் நானும் கேட்கிறேன். அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு வந்து முன்னேறி பஸ் ஏறி வந்து எல்லாம் பண்றீங்க, ஏன்னா இங்கே இருக்குது, வேற வேலைக்கு இங்க வந்து குப்பாளுற வேலை. இது ஒரு வேலை நினைச்சு நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த வேலைக்கு நீ வரலங்கிறதுக்காக நான் எதுக்கு வெளில போகணும்? அததான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நானு. இதுவும் ஒரு வேலை என்பது மற்ற நாடுகளில் திரும்ப சொல்றேன். இதுல வந்து சம்பந்தப்படாத ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கணும். ஓகே, திரும்ப சம்பந்தப்பட்டவங்க தான் சொல்லணும். சம்பந்தப்படாம ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும்னு வச்சுங்களேன், அது அவங்க சார்பா பேசலாம், அவங்களா பேச முடியாது. அவங்களா பேசுறது அவங்களா தான் பேசணும். தயவு செஞ்சு மக்களே, நாங்க பேசுறது ஒரு விஷயமே இல்லை. அது வேலை செய்யற மக்கள், அதுல இருக்கிற இன்பதுன்மை என்ன, கஷ்ட நஷ்டம் என்னன்னு அங்க வாழ்ற மக்கள், அதை வேலை செய்யற மக்கள் எடுத்து வெளில சொன்னாதான் தெரியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம சட்டை போட்டு இருக்க வேண்டியது. இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காது. சம்பந்தப்பட்டவர்கள் முதலில் போராட வேண்டும். இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சம்பந்தப்பட்ட நம்ம வந்து சப்போர்ட் தான் பண்ண முடியும். கரெக்ட், நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம், நம்ம அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறோம், அவங்க பிரச்சனைக்காக நிக்கிறோம், அது வேற. ஆனா சம்பந்தப்பட்டவங்க பேசணும்னு சொன்னீங்க இல்லையா, சம்பந்தப்பட்டவர் தான் நம்ம வந்து மதிப்பிற்குரிய ஐயா வந்து அதியமான். அந்த மக்களை வந்து அவங்களுடைய வழிகளையும் அவங்களோட பிரச்சனைகளையும் நீண்ட காலமா அவங்களுக்காக போராடிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் வந்து அவர் என்ன சொல்றாரு, திருமாவளவன் என்ன சொல்றாரோ அதை தான் அவரு சொல்றாரு.
அப்படியா? காலகாலத்துக்கு நாங்க தான் குப்பை அள்ளணுமா? அப்ப இந்த வீடியோ அவங்க அனுப்புங்க அவருக்கு. நாங்க தான் இந்த குப்பையை அள்ளணுமா? இது அவங்க குப்பை போடுறவன் அள்ளட்டும், இல்லைன்னா அரசு வந்து என்ன பண்ணுமோ பண்ணிட்டோம். இது நான் என்ன கேட்க, அது வந்து ஒரு தரப்பா தான் நான் பாக்குறேன். அவர் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்குமா நான் இப்படி சொல்ல முடியாது. ஒருவேளை வந்து பெரும்பான்மையாக அருந்ததிய மக்கள் தான் இந்த பணியில இருக்கு. அது சொல்றேங்க, பெரும்பான்மை அருந்ததிய மக்கள் பெரும்பான்மையான தலைவர் நம்ம எப்படி அவர் எடுத்துக்க முடியும் நான் கேட்கிறேன். மற்ற மக்களுக்கு ஒரு நிலைமை இருக்கலாம், ஒரு எண்ணம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு, நான் சொல்றது திரும்ப சொல்றேன், அவர் ஒரு கருத்து சொல்றாருங்க நான் புரிஞ்சுக்கிறேன். திருமாவளவன் சொல்றாரு, திருமாவளவன் வந்து குப்பையை வந்து அல்றதே அவங்களுக்கு தலைமுறைக்கு ஏன் வந்து இல்லைங்க, திரும்ப சொல்றேன் அவங்கள அதுல இருந்து இல்ல இதோட வரவு. இப்போ நீங்க சொல்றீங்களா இவங்க வந்து இப்படி படிக்கல, மீன் வந்து வேலை செய்ய விரும்புறாங்க, ஒருத்தர் வந்து அதே வேலையை வந்து வாரிசா கேட்கறாங்கன்னு, அதுக்கான ஆதாரம் என்ன இருக்கு, புள்ளி உரம் என்ன இருக்குது, யாரு சொல்லியிருக்கா, என்ன ஆதாரம், எந்த இடத்துல இருக்குது, என்ன ஆதாரம் தெரியுமா, என்ன புள்ளி உரம் தெரியுமா? இங்க துப்புரவு பணி செஞ்சிட்டு இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் நகராட்சிகள்லயும் மாநகராட்சிகள்லயும் கிராம ஊராட்சிகள்லயும் துப்புரவு பணி செய்யக்கூடியவங்க பெரும்பான்மையான இன்னைக்கு இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி வேலை செய்தவர்களுடைய வாரிசுகள் தான். நீங்க என்ன எடுத்து பாருங்க, இல்ல அது இருக்கலாம். ஓகே, ஏன்னு நான் கேக்குறேன். அதுக்கான காரணத்தை அவங்க தான் சொல்லணும். 80 வருஷம் ஆச்சு சுதந்திரம் வந்து. ஐயா, அதுக்கான காரணத்தை அவங்க தான் சொல்லணும். அததாங்க சொல்றோம், அததான் கேள்விக்குள்ளாக்குறோம் நம்ம. நான் என்ன கேக்குறேன், இப்ப எங்க தாத்தா வந்து செஞ்சிருக்கலாங்க, எங்கள் தாத்தா குப்பை எழுதியிருக்கலாம், எங்கள் தாத்தா வந்து துப்புரவு பணியை செஞ்சுருக்கலாம், அல்லது மலைக்குழியில் இறங்குற ஒருத்தராக இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் அப்பா வந்து அதுலேருந்து மீண்டு வேற ஒரு வேலைக்கு வந்திருக்கணும். சரி, எங்கள் அப்பாவும் அதில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அப்பாவும் அதே தொழில் துப்புரவு பணி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நானாவது மீண்டு வந்து படித்து வந்து வேற ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கணும். அதானே வளர்ச்சி. அதானே எங்கள் அப்பாவும் எங்கள் தாத்தாவும் செஞ்சாரு, எங்கள் அப்பாவும் செஞ்சாரு, நானும் அதே வேலையை செய்யணும்னு நான் போராடினேன்னா. அந்த தொழிலை இழிவாக பார்க்குறவங்க தான் அப்படி செய்வாங்க. தொழிலாக பார்க்குறவங்க இல்ல, இங்க வந்து சாதியா இருக்கு, சாதியும் தொழில் ஒண்ணா இருக்கு. நீங்க தொழில் அதை செய்யக்கூடிய நீங்க, அதை மோடி ஒரு புத்தகம் எழுதினார்ல ஐயா, மோடி ஒரு புத்தகம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன புத்தகம்? மோடி ஒரு புத்தகம் எழுதுறாரு. மோடி புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு, பாயிண்ட் என்னன்னா, அந்த புத்தகம் பேர் நான் கீழே கமெண்ட்ல போடுறேன். அதுல என்ன பாயிண்ட் என்னன்னா, மலம் அள்ளுவது புண்ணியம். அது பார்ப்பனியம் சொல்லுங்க. அதை தான் நானும் சொல்றேன், நான் அப்படி சொல்லல. இந்த தொழிலையும் இழிவாக பார்ப்பனியம் சொல்றது, பார்ப்பனியம் அந்த தொழிலை புனிதப்படுத்துது, நம்ம அந்த தொழிலை புனிதப்படுத்தல. இதுவும் ஒரு தொழில் தான் நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். இதுவும் ஒரு தொழில். ஆமா, அப்ப நீ இதே தொழிலையே தலைமுறை அது அவங்க பிரச்சனை, இல்ல அவங்க பிரச்சனை இல்ல, சமூக பிரச்சனை. ரைட்டு இல்ல, இடஒதுக்கீடு அமல்படுத்தாது, அல்லது வந்து இந்த தொழிலை யாருமே வேற இந்த சாதியும் வரல, எல்லாம் சரி. ஆனால் யாரும் வரலப்பா, ஊர் குப்பையா இருக்கு, நாங்களே அல்றோம்னு போவீங்களா நீங்க? எனக்கு ஒரு தொழில் இருக்குது, நான் அந்த தொழிலை பாக்குறேன், நீ வர இத சப்போர்ட் பண்ணி. இங்க 1000 தொழில் இருக்கு, அதை விட்டுட்டு ஏன் அந்த ஒரு தொழிலே தலைமுறையா செய்யறேங்கறத என் கேள்வி. சரி, ஓகே, இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. சம்பந்தப்பட்ட அந்த பதில தான் அண்ணன் திருமாவும் சொல்லி இருக்காரு, அதிகமானும் சொல்லி இருக்காரு. இப்ப நீங்களும் நானும் சொல்ல முடியாது, நமக்கு அதுல வந்து அனுபவம் இல்லைங்கிறதுனால நம்ம சொல்ல முடியாது. ஆனா அண்ணன் திருமா வந்து எவ்வளவு சமூக நீதியும் எவ்வளவு சமூகத்துக்காக யோசிக்கிறவரு அப்படின்னு நமக்கு தெரியுமில்ல, உலகத்துக்கே தெரியும், சமூகத்துக்கே தெரியும். ஆனா அதே மாதிரி அதிகமான வந்து அந்த மக்கள் இருந்து வந்தவர் ஒருத்தர், அவர் வந்து அந்த மக்களுடைய வலியையும் இன்பங்களையும் துன்பங்களையும் பார்த்தவர். அவரும் வந்து அதே கருத்தை தான் சொல்றாரு. அப்போ என்னன்னா, இப்ப நான் என் கருத்து ஆரம்பத்துல இருந்து என் கருத்து என்னன்னா, எங்களுக்கு இந்த வேலை நிரந்தரமாக்க, எங்களுக்கு வந்து சம்பளம் குறைவா இருக்கு, எங்களுக்கு வந்து அரசு வந்து இது பண்ணணும், கருணை காட்டணும், எங்களுக்கு வந்து செலவு கொடுக்கணும்னு சொல்றதை தாண்டி இன்னொரு போராட்ட முறை ஒன்று இருக்கு. ஒட்டுமொத்த துப்புரவு தொழிலாளர்களும் இனிமே நாங்க இந்த வேலையை செய்ய மாட்டோம்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனா அரசு என்ன பண்ணும்? எஸ்மா சட்டத்தை தூக்கி போட்டு வேலையை பார்க்க போடும். அவன் நீங்க என்ன பண்ண முடியும், வேலையை விட்டு எங்களை தூக்க முடியாது, நான் வேலையை நானே செய்ய மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அப்ப இது ஒண்ணுதான் வேலையா? அப்போ ஒரு கேள்வி இருக்குல்ல, இது ஒண்ணுதான் வேலையா? சென்னையில வந்து இந்த அம்பத்தூர் ஓட்டிக்கு போங்க, எவ்வளவு வடநாடிலத்தவர்கள் வந்து இங்க வேலை செய்யறான், கோடிக்கணக்கான பேருக்கு தமிழ்நாட்டில் வந்து இங்க வேலை கொடுக்கக்கூடிய வேலை. அந்த போராட்டத்தை ஏன் தலைவர்கள் முன்னெடுக்கல? அதை தான் நானும் கேட்கிறேன். இப்போ இந்த எல்லா தலைவர்களும் தான் இதுக்காக பேசுறேன், எல்லா தலைவர்களும் முன்னெடுத்துருக்கணுமே. அதான் சொல்றேன், திருமாவளவனோ அதிகமானோ இவங்கெல்லாம் வந்து அந்த மக்கள் அந்த தொழிலை செய்யக்கூடாதுங்கிற மனநிலையில் இருக்காங்க. அவங்க அந்த போராட்டத்தை முன்னெடுக்கலன்னு நம்ம கேட்க முடியாது. அவங்க தான் தொழில் வேண்டாங்கிறாங்களா, அந்த தொழில் விட்டு வெளியே வாங்குறாங்க. அவங்கள எப்படி நீ மறுபடியும் அந்த வேலையை ஏன் செய்யலாம் நீ ஏன் சொல்லணும்? சரி, நான் சொல்றது இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடிய இவங்க இருக்காங்கல்ல, இவங்கள நான் கேட்கிறேன், உங்களுக்கு அப்ப அந்த மக்கள் அதே வேலையை செய்யணுங்கிறது உங்க எண்ணமா? அந்த மக்களுக்கு மாற்று வழி, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இருக்கிறவங்க எல்லாருக்கும் இல்லைங்க, எல்லாருக்கும் இப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து பெரிய தலைவர்கள் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே சின்ன சின்ன ஒரு இயக்கம் வச்சிருப்பாங்க, அப்போ என்ன வழக்கறிஞரா இருப்பாங்க. அப்ப என்ன அவங்களால இந்த மக்கள் போக முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா,
நீங்க உங்களுக்கு வழி தெரியல, உங்களுக்கு என்ன எதிர்காலம் என்னன்னு தெரியல, அந்த மக்களை எப்படி வழி நடத்துறதுன்னு தெரியலன்னு சொன்னா அது வழி நடத்திட்டு இருக்கிற காலங்காலமா 30-40 வருஷமா அரசியல் இருந்து சமூகத்தை பார்த்துட்டு இருக்கிற தலைவர்களுக்கு கிட்ட ஆலோசிச்சு அவங்களுடைய ஆலோசனை கேட்டு அவங்களுடைய சொல்படி நீங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தீங்கன்னா இந்த போராட்டம் இப்படி வந்து நடுத்தருவில் நின்று இருக்காது இல்லையா? நீங்க அதிகமான கேட்டீங்களா? ஐயா அதிகமான வந்து இது கலந்து ஆலோசிச்சீங்களா? ஐயா இந்த மாதிரி இருக்கு, நம்ம மக்கள் தான் போராடுறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்களா? திரும்ப அண்ணன் திரும்ப அவங்களுக்கான பிரச்சனையை அவங்க வந்து போராடுறது, அவங்க முடிவெடுத்து பண்றது வந்து சரிங்க. இருங்க, இங்கிருந்து விஜய் வீட்டுக்கு கிளம்பி போய் நீங்க வந்து ஆதரவை பெற்றுக்கொண்டு வரீங்கல்ல, அதே மாதிரி அண்ணன் திரும்ப அந்த பந்தலுக்கே வந்தார்ல. அவர் இங்க தான் இருக்காரு, எங்க நம்ம வடபள்ளியில தானே ஒரு அலுவலகம் இருக்கு. அண்ணன் ஒரு டைமை கேட்டு ஒரு டேட்டை கேட்டு போய் அண்ணா உங்களை சந்திக்கணும், உடனே கூட சந்திக்கலாம். அவரை வந்து பாக்குறாருல்ல, அவர்கிட்ட வந்து அண்ணா இந்த போராட்டத்தை எப்படி நான் முன்னெடுக்கலாம், இது என்னடா சரியான தீர்வு, நீங்க வந்து முதலமைச்சரோட நெருக்கமா இருக்கீங்க, நீங்க பார்த்து பேசுங்கண்ணா அப்படின்னு நீங்க கேட்டீங்களா? அவரா வந்தாரு, அவரா ஆதரவு கொடுத்தாரு, அவரா பண்ணாரு, அவரா போய் முதலமைச்சர்கிட்ட பேசினாரு, எல்லாம் செஞ்சாரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னு தான் கேள்வி. நீங்க விஜய் இங்கிருந்து ஓடி போய் ஏன் விஜய் வரல, ஏன் நீங்க போனீங்கன்னு சொன்னா அவர் பதில் சொல்லல, இவர் பதில் சொல்றாரு. யாரு போனவர் பதில் சொல்றாரு. என்னன்னு அவரு நல்லா அவரு வரன் தாங்க சொன்னாரு, கஷ்டமா இருக்கு. ஆமாங்க, அவர் வரன் தாங்க சொன்னாரு, காலு தலையில போடும். ஏன் அவ்வளவு பதட்டம் உனக்கு, எதுக்கு அவ்வளவு பதட்டம்? விஜயை காப்பாத்துறதுக்கு என்ன இவனுக்கு அப்படி அவ்வளவு இது? அப்போ இங்க சரியான தலைவர் இல்ல. அப்ப நீ சரியான ஆம்ஸ்ட்ராங் மட்டும் இருந்திருந்தா 2013 10-11 மண்டலங்களை வந்து தனியார் ஆக்கும் போது ஆம்ஸ்ட்ராங் இருந்தாருல்ல. இப்ப ஆம்ஸ்ட்ராங் மட்டும் இருந்திருந்தா அப்படிதான் போராட்டம் நடந்துன்னு சொன்னீங்களா? அவரு கூட போராட்டம் பண்ணிருக்கலாம். ஏன் நீங்க வேற? சரி, இப்போ நான் கேட்கிறேன், சரி இப்போ இந்த 2 மண்டலம் பண்ணும்போது அண்ணன் ரஞ்சித்தினுடைய ஆஸ்தான குருகுலமா இருக்கக்கூடிய புரட்சி பாரதத்தினுடைய அண்ணன் ஜெகன்மூர்த்தி இருக்காருல்ல, ஜெகன்மூர்த்தி இப்ப இருக்காருல்ல, இருக்காரு. இந்த போராட்டத்துக்கு என்ன பண்ணாரு அவரு? அவரே மற்ற பிரச்சனைல கேஸ் பிரச்சனைல போயிட்டு ஆம்ஸ்ட்ராங் மட்டும் இருந்திருந்தாங்கிறீங்களே, அண்ணன் ஜெகன்மூர்த்தி இருக்காரு இல்லைங்க, வந்து எட்டி பார்த்தாரா? நீங்க வர மாட்டீங்களா போராட்டத்துக்கு? வந்தா இவ்வளவு பேசுறீங்களா, இதுக்கு பொது தலைவர்களே வர மாட்டீங்களான்னு திரும்ப ஒரு கேள்வி கேட்டா வரணுங்கிற நானு. இப்ப நான் என்ன கேக்குறேன், அவங்கள வர சொல்லுங்க, ஏன் எங்களே கூப்பிடுறீங்கன்னு கேட்பாங்க. யாரு வரல? யாருமே வரல. பொது தலைவர்கள் யாரு? பொது தலைவர்னு யார சொல்றீங்க? ஐயா ராமதாஸ் அவர்களோ, ஐயா அன்புமணி ராமதாஸ் பொது தலைவர்னு சொன்னா ராமதாஸ் நம்ப மாட்டாரு. ஏங்க நீங்க சாரி மன்னிச்சுங்க தலைவரா, ஒரு ஆர்வத்துல ஆக ராமதாஸ் எல்லாம் பொது தலைவர் உங்க மூளைகள்ல வந்து ஏதோ ஒரு மூளை இருக்கு. சரி இல்லைங்க, தலித்துகள் அல்லாத ஒரு கூட்டம் அப்படின்னு வச்சவராஜ் அந்த அடிப்படையில் சொன்னேன் நான். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தலைவர்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா இயக்கங்களும் ஆதரவு கொடுத்தது. அப்படியா? எல்லா பெரியார் இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருந்து எல்லா இயக்கங்களும் அவங்க இல்லைங்க, பொது கட்சியை வச்சிருக்காங்க. அதிமுக ஆதரவு கொடுத்தது. அப்புறம் யாரு வரல? அதிமுக சார்பில் ஜெயக்குமாரா யாரோ போய் பார்த்து, ஜெகன்மூர்த்தி மட்டும் வரலங்கிறீங்க நீங்க. இல்ல, ஆம்ஸ்ட்ராங் மட்டும் இருந்திருந்தா நீங்க எழுதுறீங்கல்ல, நீங்க பேசுறீங்கல்ல. 2013 ஆம்ஸ்ட்ராங் இருந்தாருல உயிரோட. அப்ப என்ன செஞ்சா நமக்கு தெரியலங்க, நம்ம பேச பண்ணல ஒண்ணும் தெரியல. நாங்க அரசியல் பார்த்துட்டு தான் அப்படி ஏதாவது பண்ணிருந்தாங்க. சொல்லட்டும், சொல்லுங்க, நீங்க தாராளமா சொல்லுங்க. நாங்க என்ன செவ்வாய் கிரகத்துல இருந்து குதிச்சா வந்திருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் 2013 என்ன பண்ணாருன்னு நீங்க சொல்லுங்க, எடுத்து காட்டுங்க. இல்ல சரி, இப்ப இருக்கிற ஜெகன்மூர்த்தி இருக்காரு, அண்ணன் ஜெகன்மூர்த்தி உயிரோட தான் இருக்காரு, அமேல் எம்எல்ஏ தான் இருக்காரு, ஒரு நல்ல ஒரு கூட்டணியில எதிர்கட்சியோட கூட்டணி, பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காரு. எதை செய்தாலும் நீங்க சட்டம் போட்டு மசோதா போட்டு ஈஸியா நிறைவேற்ற முடியும், போயிட்டே இருக்கலாமே. இடஒதுக்கீடை வந்து நீங்க அமல்படுத்தி ஆகணும், ராணுவத்தை வச்சாவது நீங்க அமல்படுத்துங்க. பிராமணர்களுக்கு அந்த 10% EWS இருக்குல்ல, அதுல இந்த துப்புரவு பணியில வேலை கொடுங்கன்னு சொல்லி பண்ணலாம்ல, இல்லையா? சூப்பர். எல்லாம் உயர் ஜாதியில் உள்ள ஏழைகளுக்கு. அப்புறம் என்ன, 33 ரூபாய் வச்சு நாங்க ஒரு வேற சோத்துக்கு கூட கஷ்டப்பட்டு. நேற்று முந்தா நாள் கூட கார்டு வந்துச்சு, ஐயர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 33 ரூபாய் சம்பளம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதோ அப்படின்னு சொல்லி பேசினதாக. வேலை இருக்குது இங்க, இடஒதுக்கீடு வர்றாங்க. EWS இருக்குல்ல, அது தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம்னு திமுக அரசு வச்சிருக்குது. நான் திமுக அரசை வன்மையா கண்டிக்கிறேன். இந்த துப்புரவு பணியில EWS வந்து 10% இல்ல 30% அமல்படுத்துங்க. அது எப்படி? அதெல்லாம் 10% படுத்துங்க போய் ஓகேவா? 10% படுத்துனா 10% படுத்துனா போதுமா? சரி 10% அமல்படுத்துங்கப்பா. நீ மத்ததெல்லாம் அமல்படுத்துறியோ இல்லையோ, இதுல அமல்படுத்து இல்லையா? இப்ப நீங்க 69% ST 1%,
அப்புறம் 18% வந்து பட்டியலின மக்கள், மீதி 50%ல வந்து 20% பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதில் வந்து ஒரு 30% வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், அப்புறம் இடபிள்யூஎஸ் வந்து 10% போட்டு 99% போட்டு எல்லாரும் தூக்கி உள்ள போடு. எப்படி அந்த துறை வந்து நவீனமாகுதுன்னு மட்டும் பாருங்க. அப்படியா? நீங்க இதை அமுல்படுத்தி மட்டும் பாருங்க. இதுக்கு வந்து இது வாயால பேசினா மட்டும் போதாது, எப்படி வந்து பேசணும், எல்லாமே ஒரு பேச்சு. ஒரு வேணும். இவங்களை எப்படி வேலையை விட்டு போங்கன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி நான் தலித்த இந்த வேலைக்குள்ள வாங்கணும் நம்ம பேசணும். ஆமா, அததான் சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. அது பேசவே இல்லையா? எங்க பேசுறீங்க? நான் தலித்து இந்த வேலைக்கு வரணும்னு எவ்வளவு ப்ரொபகண்டா, என்ன வேலைப்பாடுகள் நடந்திருக்குது. போன வீடியோவிலே நம்ம ஒண்ணு பேசியிருக்கோம், நீங்க அதை நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த துறையில சூப்பர்வைசருக்கு மட்டும் நீ வந்து நான் தலித்து கொடுத்துருக்கிற, மீதி குப்பை அல்றதெல்லாம் தலித்து கொடுக்குற, அவங்களே கூட்டு இதுல வேலை செய்ய வைன்னு சொல்லி இருக்கிறோம். அரசு விட்டுருங்க, அரசை பத்தி பேசி முடிச்சாச்சு. அரசு நிர்வாகம் அவ்வளவுதான். ஓகே, மக்கள் மன்றத்துல மக்களோட மனதுல இல்ல இது ஒரு வேலை தான், நீங்க இந்த வேலைக்கு வரணும்னு இங்க உள்ள பொதுநலவாதிகள், அரசியல்வாதிகள், இயக்கங்கள் என்ன வேலைகளை நான் தலித்துக்கிட்ட வேலை பார்த்திருக்கோம்னு ஒண்ணு இருக்குல்ல? இல்ல அந்த கேள்வி கேட்பாங்கல்ல. நீங்க அதை செய்யவே வேண்டாம், சிம்பிளான விஷயம். இதை வந்து நவீனப்படுத்தினாலும் இல்ல அதுவும் வேண்டாம். இந்த துப்புரவு பணி செய்யக்கூடிய நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க டே இன்னமே அல்ல மாட்டேன்டா, சோத்துக்கே வழி இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்க வந்து போய் கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சிக்கிறோம், இந்த குப்பையோட வேலையை நாங்க செய்ய மாட்டோம், அவன் குப்பை அவன் அள்ளுங்கடா அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப என்ன ஆகுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கத்தி படத்துல வந்து தண்ணியை விட மாட்டோம், என்ன எவ்வளவு பெரிய பிரச்சனையா அந்த கத்தி பட பிரச்சனை அப்படியே இந்த தூய்மை பணியாளர் வச்சுட்டோம்னா நீங்க வச்சு பாருங்க. ஓகே, என்ன ஒரு சலசலப்பு, ஒரு கலவரம், ஒரு வாரம் தாங்காது. சென்னை ஒரு நாள் தாங்காது, ஒரு நாளே தாங்காது. இப்ப என்ன ஆகும்? அரசு முடிவு எடுத்தாகணும்ல. அரசு முடிவு எடுக்கலாம், மக்கள் ஒரு முடிவு எடுக்கணும், அவ ஒரு முடிவு எடுத்தாகணும்ல. இதுதான் போராட்டம். இந்த போராட்டத்தை நீங்க எடுத்திருந்தோம், நம்ம போன வீடியோல கேட்டிருந்தோம். 2 மண்டலம் போராடுது, மீதி இருக்கிற மண்டலம் ஏன் இவங்களுக்கு ஆதரவா இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நம்ம கேட்டிருந்தோம். பதில் அதுக்கு இல்ல. இப்போ வரைக்கும் யாருங்க பதில் சொல்லுவாங்க? நம்ம கேள்விதான் கேட்கலாம். இல்ல, இப்போ வரைக்கும் இல்ல. நம்ம தேடி பார்த்தோம், பதில் இல்ல. அததான் நாங்க சொல்றோம், தமிழ்நாட்டில் உள்ள, இந்தியாவில் உள்ள எல்லா துப்புரவு பணி செய்யக்கூடிய மக்களும், குறைந்தபட்சம் சென்னையில் உள்ள எல்லா துப்புரவு நம்ம ஈஸியா சொல்லிட்டோம், அவங்களுக்கு என்ன கஷ்டங்கிறது அவங்க தான் சொல்லணும். இல்ல, ஒரு கஷ்டம் இல்லைங்க, ஒரு கஷ்டம் இல்லைங்க. கொரோனா 6 மாசம் 1 வருஷம் வந்தா எல்லாரும் வாழ்ந்து உயிர் செத்து போகலங்க, எல்லாரும் உயிரோட தாங்க இருந்தோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லைங்க. அப்படி இல்லைங்க, இது அவங்க கஷ்டத்தை அவங்க சொல்லாம நம்ம வந்து ஆமா உண்மைதான். அதுதான் அவங்க கஷ்டத்தை பத்தி தான் அண்ணன் திரும்ப பேசுறாரு, அண்ணன் அதிகமா பேசுறாரு. போராட்டம் பண்றதுல உள்ள கஷ்டத்தை சொல்றேன் நான். இல்ல, எல்லாரும் வந்து போராட்டம் ஸ்ட்ரைக் பண்ணுங்க, பந்த் பண்றீங்களா, அதுல ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை அவங்க தான் சொல்லணும். யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இல்ல யாரும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நல்லா சொல்றேன் பேளுங்க. நீங்க ரோட்ல போய் நின்று போராடுங்க, அரசுக்கு எதிராக வந்து முழக்கமிடுங்க, மறியல் பண்ணுங்க, கல்லெடுத்து அடிங்க, இல்ல வந்து ஒரு வன்முறையான போராட்டத்தை பண்ணுங்கிறது தான் கஷ்டமான விஷயம். நான் வேலைக்கு வர மாட்டேன், நான் வீட்டில் இருக்கிறேன், நான் போய் வேற வேலையை பார்க்குறேன்னு சொல்லி ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் வேலைக்கு வர மாட்டோம் ஸ்ட்ரைக் பண்ணால் 2 நாளில் அரசு ஒரு முடிவு எடுத்துரும். ஓகே, பார்க்கலாம். ஏன் அதை செய்யலைங்கிறதான் கேள்வி. ஓகே, சரி, நன்றி, வணக்கம்.